கார் வாங்கினேன், என்னை ஏமாத்திட்டாங்க. நான் ஒரு டீலர்கிட்ட இந்த மாதிரி கார் வாங்கினேன், சரியில்லாத ஒரு காரை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதை நான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பாபா கார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட்டை வந்து பார்க்க போகிறோங்க. அதாவது யூஸ்டு கார் வாங்குவது எப்படி. நம்ம சேனல்லையே ஏற்கனவே ஒரு 2 வீடியோ வந்து நம்ம ஒரு லென்த் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை இருக்கிற அளவுக்கு பயமும் சேமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கார் வாங்கினதில், நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கினேன், அது எனக்கு வந்து நிறைய செலவு வச்சிருச்சு, அந்த காரை நான் வாங்கினேன், இன்றைக்கி அதுக்கு ஸ்பேர்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு பயம் வரும். ஒரு பிகினராக இருக்கிறவங்க அதாவது யூஸ்டு கார் வாங்குறதுக்கு ஒரு 4 டிப்ஸு நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வீடியோவில் காட்டுறோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யூஸ்டு கார் வாங்குவதற்கு ஈஸியான 4 டிப்ஸ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பொதுவாக வந்து நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காரினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பரிவாகன் அண்டு ஆர்டிஓ இந்த மாதிரி ஆப்புகளில் வந்து நீங்கள் அந்த நம்பர் போட்டு செக் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபைன் இருக்குது, இம்பவுண்ட் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது, எஃப்சி டேட் என்ன, இன்சூரன்ஸ் டேட் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா பாடி லைன், இந்த பாடி லைன் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னதான் வந்து ஒரு காரை பார்க்குறீங்க அப்படின்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டென்ட்டாக இருக்கட்டும், ஸ்க்ராட்சாக இருக்கட்டும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் விஷனில் வந்து கண்டிப்பாக தெரியும். இதுவே கீழே அண்டர் சேசிஸில் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு காரை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காரினுடைய அடிபாகத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எட்டி பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா கார் வந்து நம்மளுக்கு தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து 1க்கு 2 டைம் செக் பண்ணி வாங்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோரும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் அந்த டோரு கீழே வந்து ஏதாவது ரஸ்ட் இருக்குதா, அதில் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரன்னிங் போர்டில் ஏதாவது டென்ட்டு, ஸ்க்ராட்சு, ரஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதையும் முக்கியமாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரீகம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் ஒரு 50 to 50 வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இண்டிகா காரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரீகம்ப்ரெஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த வண்டி வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே ஒரு 8 சீட்ரு இப்போது இந்த ஜைலோ மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த வண்டியினுடைய இன்ஜினை ஆன் பண்ணி நீங்கள் பேனட் ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த டீசல் கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் கேஜை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் கை வச்சு பார்க்கும் பொழுது அந்த டாட்டாக வந்து ஆயில் வந்து கொட்டுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் கட்டவரில் வச்சு அமுத்தி பிடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் துளிகள் வந்து சின்ன சின்னதாக செதறிச்சு அப்படின்னா உள்ள பிஸ்டனில் வந்து வேலை இருக்குது. அதனுடைய ஹெட்டு வந்து கொஞ்சம் அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியும் வரும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிகமான அளவு வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை வாங்குகிற ஐடியாவை வந்து கொஞ்சம் தற்போதைக்கு வந்து போஸ்ட்போன் கூட பண்ணி வைக்கலாம், வேறு வண்டியும் கூட பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த வண்டி எடுத்து மறுபடியும் இன்ஜின் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காரோடைய டெஸ்ட் ட்ரைவ் தான். இப்போ பொதுவாக வந்து எல்லா காருமே வந்து நீங்கள் எடுத்த உடனே நிறையா கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரை பார்க்க வரும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் கடைசியாக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் இன்டீரியரையும் வந்து ஓவராலாக பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கார் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.